ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ என்ற யூடியூப் சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருவதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய தேவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனங்களும் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் நம்ம கடைசி வீடியோக்களில் பார்த்தோம், சட்டம் என்றால் என்ன, சட்டத்தை கொடுத்த தேவன் யார், அந்த சட்ட புஸ்தகமாகிய வேதம் என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண பார்த்தோம். ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தது என்ன செய்யணும், அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்போ கீழ்ப்படிதல் நமக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த சட்டம் தெரிந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. சட்டம் தெரிவதால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது இல்லை. சட்டத்தை நம்ம கீழ்ப்படிவதால் தான் என்ன பண்ண போகுது, சட்டத்தில் உள்ள ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்போ நம்ம கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். ஸோ இப்போ இந்த கீழ்ப்படிதல்னு சொன்னால் 4 நிலைகளில் என்ன பண்ணுதுங்க, கீழ்ப்படிதல் இருக்குது. 4 stages of obedience. அந்த 4 டைப்பை என்ன பண்ணலாம், பிரிக்கலாம் கீழ்ப்படிதலை. ஒரு படியும் என்ன பண்ணலாம், மேலே ஏறி ஏறி என்ன பண்ண முடியும், வர முடியும். முதலாவது நிலை என்னவென்றால், பெற்றோர்கள் நமக்கு சொல்லித்தர கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் நமக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இந்த ஹேபிட்னு சொல்லுவோம், பழக்க வழக்கமாக கீழ்ப்படிதல் மாறணும். சிறு பிள்ளைகள்லேருந்தே நம்ம கீழ்ப்படிதல் வரணும். ஏன்னா உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5 வளையாதது 50 வளையாதல். 5 வளைக்கணும். அப்போ கீழ்ப்படிதல் எப்படி வரணும்னா, சிறு பிள்ளையாக இருக்கும் போது வரணும். அப்போ சிறு பிள்ளையாக இருக்கும் போதே நம்ம வரணும்னு சொன்னால் பெற்றோர்கள் நமக்கு அது ஒரு பழக்கமாக மாற்ற வேண்டும். ஹேபிட் ஆஃப் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் எப்படி இருக்குன்னா ஒரு பழக்கமாக மாறணும். அப்போ பழக்கம் எப்படி வரும்னா, பெற்றோர்கள் நம்ம சொல்லி தருகிறாங்க, காலையில் எழுந்தோடனே பல்லு விளக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், விளையாடணும்னு சொல்லித்தர மாதிரியே அதே மாதிரியே கீழ்ப்படிதல் மிக முக்கியம்னு சொல்லி பெற்றோர்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். ஸோ இது முதல் படி, இது பெற்றோர்களுடைய கடமை. கீழ்ப்படிதல் தானாகவே ஒரு பிள்ளை சபையில் உட்காந்து ஆண்டோட வசனத்தை கேட்டு அது கீழ்ப்படியாது. உலகத்திலே எடுத்துக்கோங்க, சட்டங்கள் இருக்குது உலகத்தில், இப்படி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ ஃபாலோ பண்ணுன்னு சொன்னால் எந்த பிள்ளைகளும் தானாகவே செய்யாது. சொல்லி ஒருத்தன் கொடுக்கணும். சொல்லி கொடுத்த பிறகு அது நமக்கு பழக்கமாக மாறணும். பழக்கமாக மாறின பிறகு அதை நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து செய்யும் பொழுது அது கீழ்ப்படிதலாக மாறும். அல்லேலூயா. ஸோ இது முதலாவது ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட். கீழ்ப்படிதல் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, பயம், தண்டனை கிடைக்குமேன்ற பயத்தினால என்ன செய்யணும், கீழ்ப்படிதல் வரும். ஏனென்றால் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகளில் அதுங்க கேட்கும், கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன செய்யும், அந்த பயம் போய் என்ன பண்ணணும், நான் கேட்க மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணணும், பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கும், செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள். அப்போ என்ன செய்யணும், சொல்லிகிட்டே இருந்தால் பத்தாது, அந்த பிள்ளைகளை பயமுறுத்தி சில பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனால என்ன செய்வாங்க, கீழ்ப்படிதல் வரும். குச்சை எடுத்து என்ன பண்ணணும், பிள்ளைகள் நீ சாப்பிட்லன்னு அடிப்பேன்னு சொல்லணும். நீ ஸ்கூலுக்கு போகலன்னா உன்னை என்ன பண்ணணும், மிரட்டுவாங்க, அடிப்பாங்க. பிள்ளைகள் எப்படியாச்சும் என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிதல் செய்வதற்காக சில பனிஷ்மெண்ட்ஸை பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி கீழ்ப்படிதல் வருவதற்கும் சில என்ன பண்ணணும், பனிஷ்மெண்ட்ஸ் வேணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயம் வரீங்க. ஃபியர்னு சொன்னால் அப்பா அம்மா அடிக்கிறாங்களேன்றது கிடையாது. கர்த்தருக்குள்ளே நமக்கு என்ன பண்ணணும், ஒரு பயம் கர்த்தருக்குள்ளே நமக்கு என்ன பண்ணணும், தண்டனை கிடைச்சிருமோன்ற பயத்தில் என்ன செய்யணும், கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். 2வது என்னது, பனிஷ்மெண்ட்னால நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிதல் வேண்டும். 3வது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிதல் வரும். ஒரு பிளெஸிங்ஸ்க்காக, ஒரு ரிவார்டுக்காக என்ன செய்வோம், கீழ்ப்படிதல் நமக்குள்ளே வரும். ஃபஸ்ட்டு பெற்றோர்கள் சொல்லுவாங்க, 2வது ஒரு பயத்து நிமித்தம், கர்த்தர் மேலே பயத்து நிமித்தம் கீழ்ப்படிதல் வரும். அப்புறம் நமக்கு பிரியவனும் ஆக ஆக நமக்கு புரியும். ஸோ கீழ்ப்படிய ஆரம்பித்தோன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் நம்ம கீழ்ப்படியணும். ஒரு ரிவார்டு கிடைக்க போகுது, ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது, ஒரு மகிமை நம்ம கிடைக்க போகுதுன்னா அதனால நம்ம என்ன செய்வோம், கீழ்ப்படிதல் நமக்குள்ளே வரும். என் சபைக்கு வரவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க, எனக்கு ஆசீர்வாதம் வேணுங்க, அதனால் நான் கீழ்ப்படுகிறேன். ஏன்னா நான் கீழ்ப்படியலைன்னு எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அந்த ஒரு பயம் இருக்குது எல்லாத்துக்குமே. நான் தவறு செஞ்சுட்டேன்னா, நான் ஆண்டோட வார்த்தையை மீறி போயிட்டேன்னா என்ன வந்துடும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, அதனால நான் என்ன பண்ணுறேன், கீழ்ப்படிதல்னு சொல்லி என்ன பண்ணுவோம். 3வது ஸ்டேஜில் இருக்குது. 4வது ஸ்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடைய கடமை, டியூட்டி, ஃபெய்த், என்னோட விசுவாசம். விசுவாசத்தில் நான் என்ன செய்கிறதுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். கர்த்தரோட பிள்ளையாக மாறிட்டேன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, எனக்கு மேன்மை கிடைக்குது, நான் மீறி போனால் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இதெல்லாம் இருந்து போய் இப்போ என்ன பண்ணணும், இது என்னுடைய வாழ்க்கை முறை, நான் கர்த்தர் கீழ்ப்படுகிறேன், நான் கர்த்தரோட பிள்ளை, இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், கீழ்ப்படிதல் நமக்குள்ளே வரணும். ஸோ இந்த 4 ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்கன்னு பார்த்து அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும்.
ஆனால் இந்த 4 ஸ்டேஜில் முக்கியமானது எது? பயத்தினால நம்ம கீழ்ப்படிதல் வரக்கூடாது. ஆசீர்வாதம் கிடைக்குமேன்னு கீழ்ப்படிதல் வரக்கூடாது. யாரோ சொல்கிறாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்காக நம்ம கீழ்ப்படிதல் வரக்கூடாது. இது என்னுடைய கடமை, தேவனுக்கு எனக்கு இருக்கக்கூடிய உறவு இது, இதனால் நான் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிவேன், இது என்னோட டியூட்டின்னு நினைக்கணும். நீங்கள் என் வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது என்னுடைய முதல் வேலை. இதை யார் சொல்லியும் எனக்கு செய்யலை, யாருக்காகவும் செய்யலை. நீங்கள் சபைக்கு வரீங்கன்னு சிலர் கேட்பாங்க, யாரும் கட்டாயப்படுத்தி நீங்கள் சபைக்கு போகிறீங்களாங்க, ஏங்க தொடர்ந்து சபைக்கு போகிறீங்க, ஏன் தினமும் ஜெபம் பண்ணுறீங்க? சிலர் சொல்வது உண்டு, என்னது நான் பயத்தினால ஜெபம் பண்ணுறேன், இல்லைன்னா எனக்கு ஆசீர்வாதம் வேணுமேன்னு ஜெபம் பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் கிடையாது. இது முக்கியமானது. இது எனக்கு கர்த்தருக்கு எனக்கு உண்டான ஒரு உறவுங்க, இது என்னோடய கடமைங்க. இதனால் நான் சர்ச்சைக்கு போகிறேன், யாரும் சொல்லி நான் சர்ச்சைக்கு போகல, நானாக சர்ச்சைக்கு போகிறேன், நானாக ஜெபம் பண்ணுறேன், நானாக வேதத்தை வாசிக்கிறேன், நானாக கர்த்தர் கீழ்ப்படிந்து அதன்படி என்ன பண்ணுறேன், நடக்கிறேன். யாரும் கட்டாயப்படுத்தி அல்ல. ஏன்னா ஆபிரகாம் தன் மகனை என்ன பண்ணுறாராம், பலி கொடுக்க போகும்போது யாரும் கட்டாயப்படுத்தல, ஆபிரகாமா நீ பலி கொடுத்தே ஆகணும்னு. ஆண்டவர் நீ பலி கொடுத்தினா உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொல்லலை, உன்னை பயமுறுத்தவும் இல்லை, கொடுப்பேன்னு சொல்லலை, வேறு யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. ஆனால் ஆபிரகாமே தானாக என்ன செய்கிறாருங்க, தன் மகனை பலி கொடுக்க வராரு. அது தேவனுக்கு ரொம்ப பிரியமாக போய் அவனை என்ன பண்ணுறான், விசுவாசத்தின் தகப்பனாக மாற்றுகிறான். அவனை எல்லாவற்றிலும் என்ன பண்ணுறான், தேவனை ஆசீர்வதித்து அவரை உயர்த்துக்கிறார். இன்றும் நாம் ஆபிரகாம் பேரை சொல்லிட்டு இருக்கோம். நாம் ஆபிரகாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். எதனால்? அவர் என்னுடைய இது என்னதுங்க, என் வாழ்க்கை முறை என்று என்ன பண்ணாராம், கீழ்ப்படிதல் என்பது யாருடைய வற்புறுத்துறனாலும் கிடையாது, நான் கீழ்ப்படிவேன். இது என்னுடைய வாழ்க்கை முறை, நான் இப்படி தான் இருக்க போகிறேன், இது என்னோடய ரெகுலேஷன், இதை நான் மீற மாட்டேன், இது எனக்கு நானே போட்டுக்கிட்ட கோடு, இந்த கோட்டை யாருக்காக எந்த சூழ்நிலையும் என்ன பண்ண மாட்டேன், மீற மாட்டேன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவன் முடிவெடுத்தால்தான் அவர் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள், அவர் தான் உண்மையாக கர்த்தரை கீழ்ப்படுகிறவர்கள். ஏனென்றால் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லியோ பயத்தினாலே கீழ்ப்படிதல் இருந்தால் தேவனுக்கு தெரியும். இது நம்ம வேணால் உலகத்தில் மக்களை ஏமாற்றலாம், நான் நல்லா கீழ்ப்படுகிற பிள்ளைங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம், உலகத்தில் மக்களை ஏமாற்றலாம். ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. தேவனுக்கு தெரியும் இதனால் இவன் கீழ்ப்படுகிறான், ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கீழ்ப்படுகிறானா. சிலருக்கு பாருங்கள், ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் உடனே ஃபாஸ்டிங் இருப்பாங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இல்லை ஆண்டவர் அடிக்க போகிறான்னு பயம் இருந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் இருப்பாங்க. கீழ்ப்படிதல் இருக்கும். இதை கர்த்தரால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா தேவன் நம்ம உள்ளத்தை அறிந்திருக்கிறார். உள்ளத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னு கர்த்தருக்கு தெரியும். மனிதனை ஏமாற்றலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. ஸோ அப்போ தேவன் என்ன விரும்புகிறாரு, இந்த 4 படியுமே நமக்கு முக்கியமானது தான். நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அந்த அடுத்த நிலைக்கு வாங்க, அதே நிலையில் இருக்காதீங்க. அப்பா அம்மா சொன்னாங்கன்னு கேட்டு அப்பா அம்மா சொல்கிறதுக்கு மட்டுமே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்பா அம்மா ஒரு நாள் இல்லாமல் போயிடுவாங்க, மரித்து போயிடுவாங்க, இல்லைன்னா நம்மளை விட்டு விலகி போயிடும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், கீழ்ப்படிதல் நமக்குள்ளே இருக்காது. இப்போ பிள்ளைகள் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் வற்புறுத்தி சபைக்கு வராங்க, ஜெபம் பண்ணுறாங்க, வயல் படிக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த பிள்ளையை வேலைக்கு அனுப்பும் போதோ இல்லை ஹாஸ்டல் போகும்போதோ இல்லை நண்பர்களோட வெளியில் போகும்போதோ செய்ய மாட்டாங்க. அந்த பழக்கத்தை இருக்காது, அவங்களுக்கு விட்டுருவாங்க. ஆனால் என்ன செய்யணுமா, கர்த்தருக்காக இது என்னோடய வாழ்க்கை முறைன்னு நினச்சாங்கன்னா அவங்க எங்கே போனால் என்ன செய்வாங்க. அதான் வசனம் அழகாக சொல்லு, தானியேல சொல்கிறாரு, கர்த்தருக்கு பிரியமான அவர் சித்தத்தை பாபிலோனிலும் செய்வான். அது பாபிலோனாக இருந்தாலும் தானியேலை போல தேவனோட சித்தத்தை செய்கிற மனிதனே கர்த்தர் எதிர்பார்க்குறார். அப்போ எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் நமக்கு வேணும், தானியேல் கர்த்தர் கீழ்ப்படிதது போல. ஏன்னா தானியேல் யாரும் கட்டுப்படுத்தலை, தானியேல் வெளி தேசத்தில் இருக்கிறான், தானியேலுக்கு யாரும் சட்டம் போட முடியாது. ஸோ ஆனால் தானியேல் தானாக கீழ்ப்படுகிறான். அங்கே பனிஷ்மெண்ட் வருது, எல்லாம் வருது, அவன் கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணல, செய்யலை. கர்த்தாவே இது உமக்கும் எனக்கும் உண்டான உறவு, இது என்னுடைய வாழ்க்கை முறை, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். ஸோ இந்த பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள என்ன பண்ணணும், வேணும். என்ன பண்ணணும், இது என்னுடைய ஒபீடியன்ஸ், என்னது என்னுடைய டியூட்டியை மாறணும். அப்படி மாறணுச்சுன்னா அதை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்கன்னா, அதை நிமித்தம் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை உங்களால் கர்த்தருக்கு காட்ட முடியும், நீங்கள் கீழ்ப்படிதலை காட்ட முடியும். அது நிமித்தம் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்க சித்தத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இது எல்லா விசுவாசிகளுக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம். இந்த காரியத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நாம் உமக்காக பயந்து கீழ்ப்படியக்கூடாது, ஆசீர்வாதத்துக்காக கீழ்ப்படியக்கூடாது, யாரோ சொல்கிறதுனால எனக்கு கீழ்ப்படியக்கூடாது, நானாக செய்யணும் ஆண்டவரே, எனக்கு அந்த வைராக்கியத்தை, எனக்கு அந்த பலனை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த வைராக்கியத்தையும் கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த வைராக்கியத்தையும் அந்த விசுவாசத்தையும் மூலமாக கீழ்ப்படிதலை கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.